சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் அரசியல் கட்சிகளின் பரப்புரைகள் படிப்படியாக தொடங்கி இருக்கின்றன. கூட்டணிகள் இன்னும் இறுதியாகவில்லை என்றாலும் தொகுதிகளில் யாரெல்லாம் போட்டியிடப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் சாதாரண பொதுமக்கள் மத்தியிலும் அதிகரித்திருக்கிறது. கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, புதியவர்கள் களமிறக்கப்படுவார்களா என்பன போன்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் மக்களின் மன ஓட்டத்தை நேரடியாக அறிந்து கொள்வதற்காக நமது செய்தியாளர்கள் தொகுதி வாரியாக களம் இறங்கி பணியாற்றி வருகிறார்கள். மக்களுடனான சந்திப்புகள் மூலம் எந்தெந்த அம்சங்கள் வாக்குகளை தீர்மானிக்கப் போகின்றன என்பதை அறிந்து வருகிறார்கள். அந்த வரிசையில் இன்று நாம் ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டிருப்பது பெரம்பலூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளின் ஒட்டுமொத்த கள நிலவரத்தை நமக்கு தர இருக்கிறார் செய்தியாளர் துரைசாமி. விவசாயத்தை முதன்மையாக கொண்டுள்ள பெரம்பலூர் மாவட்டம் மிக குறைந்த எண்ணிக்கையில் சட்டமன்ற தொகுதிகளை கொண்டது. இம்மாவட்டத்தின் பிற சிறப்புகள் குறித்து தற்போது காணலாம். 1995ஆம் ஆண்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட பகுதிகளை கொண்டு உருவாக்கப்பட்டது பெரம்பலூர் மாவட்டம். 1752 சதுர கிலோமீட்டர் பரப்பளவினை கொண்டது இந்த மாவட்டம். பெரம்பலூர் நகராட்சி, 4 பேரூராட்சிகள் மற்றும் 14 ஊராட்சிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது பெரம்பலூர் மாவட்டம். வரலாற்று சிறப்புமிக்க ரஞ்சன்குடி கோட்டை, சாத்தனூர் கல்மரம், சின்னாறு அணை, விஸ்வக்குடி அணை போன்றவை இந்த மாவட்டத்திற்கு சிறப்பு சேர்க்கும் இடங்களாகும். பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியின் சிறப்பு அம்சங்கள் என்று பார்த்தால் ரஞ்சன்குடி கோட்டை, லாடபுரம் மயிலூற்று, விசுக்குடி நீர்த்தட்ட திட்டங்கள் சிறப்பு வாய்ந்தவையாக இருக்கிறது. அதே போல சாத்தனூர் கல்மரம் என்பது குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியின் சிறப்பு அம்சமாகவே கருதப்படுகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயமே பிரதான தொழிலாக இருக்கிறது. நெல், கடலை, கரும்பு, கம்பு, முந்திரி ஆகியவை அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகின்றன. சோளம் மற்றும் சின்ன வெங்காய உற்பத்தியில் பெரம்பலூர் மாவட்டமே முதலிடத்தில் உள்ளது. தமிழகத்தின் தேவையில் 50% சின்ன வெங்காயம் இந்த மாவட்டத்திலேயே விளைவிக்கப்படுகிறது. இத்தொகுதிக்கு உட்பட்ட அரும்பாவூரில் செய்யப்படும் மரச்சிற்பங்கள் பிற மாநிலங்களுக்கு மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பெரம்பலூர் மற்றும் குன்னம் ஆகிய 2 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டுள்ள மாவட்டத்தின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 5,30,828. இவர்களில் ஆண்கள் 2,62,123 பேர், பெண்கள் 2,68,681 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 24 பேர். கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியினை அதிமுகவும் குன்னம் சட்டப்பேரவை தொகுதியினை திமுகவும் கைப்பற்றின. பெரம்பலூர் மாவட்டத்தின் முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன? இம்மாவட்ட மக்கள் எதன் அடிப்படையில் வாக்களிக்கப் போகிறார்கள்? செய்தியாளர்களின் கள ஆய்வில் கிடைத்த தகவல்களை பார்க்கலாம். மொத்தம் 2 சட்டப்பேரவை தொகுதிகளை மட்டுமே கொண்டுள்ள பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்களின் பிரதான கோரிக்கையாக இருப்பது தங்கள் பகுதியில் விவசாயம் செழிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே. பெரம்பலூர் தொகுதியில் சாலை வசதிகளை மேம்படுத்த வேண்டும், நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் என்பதும் முக்கிய கோரிக்கைகளாக உள்ளன. பேருந்து நிலையம் இல்லை, தீயணைப்பு நிலையம் இல்லை, மக்கள் மாணவர்களுக்கு மாணவியர் விடுதி காலேஜ் கொண்டு வந்தால் மாணவியர் விடுதி இல்லை. அதே மாதிரி மகளிர் சுகாதார வளம் அதுவும் இல்லை. மகளிர் வெளியூர்லேருந்து பொதுமக்கள் வந்தாங்கன்னா பயணியர் நிலை கூட வேற இல்லை. பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே வேட்பாளராக வரக்கூடியவங்க ஒட்டுமொத்த தொகுதியினுடைய மேம்பாட்டுக்காக கவனம் செலுத்தணும். அதில் குறிப்பாக பெரம்பலூர் பலகாலமாக பின்தங்கிய மாவட்டம் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோடு இருக்குது. அதை மாற்றி இங்கே தொழில் வளர்ச்சியிலும் சரி, கல்வி மற்ற இருக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும் இந்த பெரம்பலூர் மாவட்டம் முன்னேறுகிற மாவட்டமாக அறிவிக்கப்பட வேண்டும். நிறைய வேலைவாய்ப்புக்கான தளங்களை இங்கே உருவாக்கணும். சென்னை போன்ற பெருநகரங்களை நோக்கி தொழில் மையங்கள் எல்லாம் உருவாக்குவதெல்லாம் தவிர்த்து விட்டு இது மாதிரி பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டங்களாக அரசாங்கத்தால் கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய அடையாளம் காணப்பட்டிருக்கிற மாவட்டங்களில் தொழில் நகரங்களை உருவாக்கணும் அப்படின்னா நிச்சயம் இளைஞர்களுக்கு பெரிய அளவில் வேலைவாய்ப்பு இருக்கும். கல்வி சார்ந்த பணிகளும் பெரிய அளவு. அதே மாதிரி வேட்பாளர்கள்
தங்களுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு ஜனநாயகத்திற்கு தான் நாம் சேவையாற்றுகிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக தேவையாக இருக்குது. அப்படிப்பட்ட நல்ல வேட்பாளர்களை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். இத்தனை ஆண்டு காலமாகவே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வாக்களிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் தகுதி இருந்துச்சு அதுலேருந்து வாக்களிச்சிட்டு இருக்கேன். இது பெரம்பலூர் தனித்தொகுதியாக தான் இருந்துச்சு, இன்னமும் அந்த நிலைமையில் தான் இருக்குது. அந்த தனித்தொகுதி என்பதால் புறக்கணிக்கப்படுகிறதாங்கிறது கூட ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம். ஒவ்வொரு ஆட்சியும் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை வந்து அடுத்த ஆட்சி, கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய திட்டங்களை அடுத்து வரக்கூடிய ஆட்சிகள் கொஞ்சம் தொடர்ந்து பின்பற்றினா நல்லா இருக்கும். அதுவும் புறக்கணிக்கிறாங்க. பெரம்பலூர் மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், வேற இருக்கக்கூடிய டைட்டில் பார்க்காக இருக்கட்டும், சிப்காட்டாக இருக்கட்டும், எம்ஆர்எஃப் டயர் கம்பெனியாக இருக்கும், அடுத்த ஆட்சி நிர்வாகம் மாறும் பொழுது அவங்களுடைய கைக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அது புறக்கணிக்கப்பட்டு எந்த விதமான அடிப்படை வசதிகள் இல்லை. பெரம்பலூரில் இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் எந்த விதமான சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் சிறப்பாக செயல்படலை. எல்லாமே அவர்கள் எந்த நிலையில் இருந்து சென்றோம் என்பதை மறந்துவிட்டு, அவர்கள் கடந்த காலத்தை மறந்துவிட்டு ஆட்சிக்கு சென்றவுடன் அவர்கள் செல்வாக்கு சம்பாதிக்க என்ற நோக்கோடு தான் செயல்பட்டு இருக்கிறார்கள். கல்விக்கு முக்கியத்துவம் தரணும். அதுக்கடுத்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பிரச்சனை சொன்னால் விவசாயம் தான். விவசாயிகளுக்கு நேரடியான மானியம் சொல்கிறாங்கல்ல, அந்த நேரடியான மானியம் வந்து விவசாயிக்கு நேரடியாக போகணும். அது வந்து பல படிகளில் வந்து இறங்கி வர்றப்ப விவசாயிகிட்ட பாதி போய் சேர்றதே இல்லை. அதனால் அந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய வகையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து செயல்படணும். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த தொழில் துறையில் பெரம்பலூர் மாவட்டம் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்குது. தொழிலே கிடையாதுன்னே சொல்லிடலாம். எம்ஆர்எஃப் ஒரே ஒரு தொழிற்சாலை தவிர வேறு தொழிற்சாலையே கிடையாது. அப்போ அந்த தொழிற்சாலை வந்து வேறு தொழிற்சாலை வந்ததுனா தான் வேலைவாய்ப்பு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்போ அந்த தொழில்துறைக்கும் விவசாயத்துக்கும் கல்விக்கும் முக்கியத்துவம் தரக்கூடிய வகையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஒன்று வந்து தொழில், இன்னொன்று விவசாயம், இன்னொன்று கல்வி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிராமப்புற மக்களோட சுய தேவை. இது மூணுமே வந்து எங்கேயுமே எப்பொழுதுமே யாராலுமே நிறைவேற்றப்படலை. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் வந்து இந்தியாவிலேயே விவசாயத்தில் முதலிடமாக வரணும். அதுக்கு எல்லா பொருளாதாரமும் இருக்குது. ஆனால் அது எந்த ஒரு உறுப்பினருமே, நாடாளுமன்றமும் சரி சட்டமன்ற உறுப்பினரும் சரி, அது முறையாக செயல்படுத்தலை. அதை செயல்படுத்தினா ரெண்டாவதுல இந்தியாவிலேயே பசுமை புரட்சி வந்து பெரம்பலூர் மாவட்டம் கொண்டு வர முடியும். அது அந்த மாதிரி உறுப்பினர் இருந்தாலும் நல்லாயிருக்கும் என்னோட ஆர்வம். மக்களின் அடிப்படை தேவைகளை என்னென்ன பூர்த்தி செய்கிற மாதிரி அமையணும். அது என்னன்னா மக்கள் வந்து நேரடியாக களம் காண வேணும். அவங்களோட குறைகள் என்ன, அடிப்படை வசதி என்ன, ரோடு வசதி என்ன, தண்ணீர் வசதி என்ன, அந்த அடிப்படை வசதிகள், கல்வி, எஜுகேஷன், கவர்மெண்ட் ஸ்கூல்கள், அரசு அலுவலகங்கள் எப்படி இயங்குது, உங்களோட கோரிக்கைகள் என்னன்னு சொல்லி அந்த கோரிக்கைகளை கேட்டு மேலிடத்தில் பாவடை பண்ணான்னா மக்களோட பிரச்சனைகள் உங்களுக்கு தீரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பெரம்பலூர் மாவட்டம் மிகவும் பின்தங்கிய பகுதியாக இருப்பதாலும், அதில் குறிப்பாக பெரம்பலூர் சட்டமன்றத்திலையும் குன்ன சட்டமன்றத்திலையும் வந்து வேலைவாய்ப்பு இல்லாத பட்டதாரிகள் அதிகமாக இருக்கிறதாலையும் இங்கே வந்து நிறைய வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த பகுதி வந்து விவசாயிகள் அதிகப்படியாக இருக்கிறதால இங்கே வந்து நீர்நிலைகளை வந்து கொஞ்சம் தூர்வாரி அந்த நீர்நிலைகளை சரி செய்து விவசாயிகளுக்கு வந்து விவசாயம் செழிப்பதற்காக ஒரு சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ பேசினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரியை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்காக நிலம் கொடுத்தவர்களுக்கான உதவிகளை வழங்க வேண்டும் என்பனவே குன்னம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்காளர்களின் கோரிக்கையாகும். குன்னம் தொகுதியும் வருது, பெரம்பலூர் தொகுதியும் வருது. ரெண்டு தொகுதிக்கும் முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரயில்வே உடைய இணைப்பு இங்கே கிடைக்கணும். ரயில்வே இணைப்பு இருந்துச்சுன்னா பொருளாதாரத்தில் பெரம்பலூர் மாவட்டம் முன்னேறும். அதனால் ரயில்வே பாதையை வந்து சும்மா பேச்சளவுலையும் அந்த 10 பேப்பர் அளவுலையும் இல்லாமல் நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்பை முதன்மைப்படுத்தணும். அடுத்து வந்து நீர்நிலைகளை வந்து அவங்க வந்து கவனத்தில் எடுத்து எல்லா நீர்நிலைகளையும் தூர்வாரி நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தினாக்க நீர்நிலைகள் இங்கே வந்து இங்கே தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்வி நிறுவனங்களில் இருக்கிற அரசு பள்ளி கட்டிடங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை அதிகப்படுத்தணும். குன்னம் சட்டமன்ற தொகுதியில் வந்து வேளாண்மை சார்ந்த தொழில் சம்மந்தமாக எதுவுமே இல்லை. அதனால் வந்து எங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த காரணத்தினால எங்களுக்கு வந்து ஒரு வேளாண் கல்லூரி கொடுத்தாக்க ரொம்ப நல்லாயிருக்கும். மருத்துவக் கல்லூரிக்காக இடமெல்லாம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணாங்க. அதுக்கான பூர்வாங்கல் பணிகள் முதல்ல ஆரம்பித்தாங்க, அப்புறம் கிடப்பில் போட்டாங்க. அந்த திட்டத்தை பண்ணால் எங்கள் பின்தங்கிய மாவட்டமாக இருக்கிறதுனால எங்கள் ஏழை எளிய பிள்ளைங்கள்லாம் மேலே படிக்கிறது, ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். வர எலெக்ஷனில் வந்து யார் நின்னாலும் எந்த கட்சியாக வந்து காரங்கன்னாலும் இந்த இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் வாக்காளர், இப்போ கிராம மக்கள், விவசாயிகள்லாம் வாக்களிக்க தயாராக இருக்கோம். பெரம்பலூர் சிறப்பு பொருளாதார மண்டபம் குன்ன சட்டமன்ற பகுதியில் பெண்ணவனம் பகுதியில் வருது. அங்கேயும் நிலம் கொடுத்தவங்களுக்கும் இதுவரை எந்த ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்கல, எந்த அடிப்படை வசதியும் கொடுக்காமல் இருக்காங்க. பெரம்பலூர் வருகின்ற சட்டமன்ற உறுப்பினரும் மருத்துவக் கல்லூரியும் சிறப்பு பொருளாதார மண்டலமும் இரண்டையும் உருவாக்கணும். சிறப்பு பொருளாதார மண்டலத்துக்கு உருவாக்க முடியலன்னா அடையில் விவசாயிகள்கிட்ட வாங்கப்பட்ட நிலங்கள் திருப்பி அவங்களுக்கு ஒப்படைச்சாலும் ஒரு விவசாயத்துறைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாமல் முடங்கி கிடக்கிறது. இதெல்லாம் இந்த குன்னம் சட்டமன்ற பகுதி மக்கள் எங்களை மாதிரி விவசாயிகள் பெரும் பாதிக்க போகிறாங்க. அவசியம் கவனத்துக்கு கொண்டு வரணும். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்.
இது மட்டுமல்லாது அரசியல் கட்சிகளின் பரப்புரைகள், போட்டியிடும் வேட்பாளர்களின் செல்வாக்கு போன்றவையும் தேர்தல் முடிவுகளை நிர்ணயிக்கும் காரணிகளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சின்னமுட்லு நீர்த்தேக்க திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதே பெரம்பலூர் மாவட்ட மக்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. இந்த திட்டம் குறித்து பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகளுடன் நம் செய்தியாளர் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இந்த திட்டம் எவ்வளவு ஆண்டு காலமா நீங்க கோரிக்கை வச்சுட்டு இருக்கீங்க? இந்த திட்டம் நிறைவேறினதுனா என்ன நன்மை? இது சற்றப்ப 1952ஆம் ஆண்டிலிருந்து இந்த சின்னமுட்லு நீர்த்தேக்கத்தை முன்னிலைப்படுத்துகிறோம். சின்னமுட்லு என்பது வேப்பந்தட்டை வட்டம் மலையாளப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஒரு சின்ன பகுதி. அதனால நல்ல கல்லாறு அங்கே உருவாகுது. அந்த கல்லாறு தண்ணீர் மழைக்காலத்தில் பெரும் வெள்ளம்னா சொல்லி முடியாதுங்க, அப்படிப்பட்ட வெள்ளம். இந்த முறை கூட மாவட்ட ஆட்சியருக்கு சொல்லி பார்த்தாங்க. அப்படிப்பட்ட வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வீணாக தான் அந்த கடலை கலக்குது. அதை அமையுமானால் 2500 3000 ஏக்கர் அங்கே பாசன வசதி பெறும். அது மட்டும் இல்லை, நிலத்தடி நீர் உயரும், குடிநீர் பிரச்சனையும் ஏற்படாது. காவிரி குடிநீர் திட்டத்தை இங்கே அமல்படுத்த வேண்டிய அவசியமே ஏற்படாது. இந்த பகுதியில் என்னென்ன பயிர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த திட்டம் நிறைவேறும் பட்சத்தில் என்ன மாதிரியான நன்மை இருக்கு? இந்த பகுதியில் இப்போ கரும்பு, நெல், மஞ்சள், பாக்கு, தென்னை, எல்லா இது மாதிரி பயிர்கள், பணப்பயிர்களை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த திட்டம் அமைஞ்சதுன்னா இன்னும் நிலத்தடி நீர் நல்லா இருக்கும். அதனால் விவசாயிகள் நல்லா பயிர் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஆனால் இது தொடர்ந்து இந்த 50 வருஷமாக நாங்கள் இந்த பகுதியில் இந்த திட்டத்தை அமல்படுத்த சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அது யாரும் யாருமே எந்த கட்சிக்காரங்களும் யாருமே அதை முன்னிறுத்தலை. இந்த தடவை யார் அதை முன்னிறுத்தி பண்ணுறாங்களோ, எந்த கட்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் எங்கள் பகுதி மக்களுடைய வாக்கு விழும் என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறோம். இன்றைய தினத்தில் கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை பகுதியில் இருக்கிறோம். சட்டப்பேரவை தேர்தல் குறித்த பெரம்பலூர் மாவட்ட இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை தெரிந்து கொள்வதற்காக அவர்களுடன் நமது செய்தியாளர் துரைசாமி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கணும்? எந்த திட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா? படிச்சிருக்கணும், வேலைவாய்ப்பு அதிகப்படியாக படிச்சவங்களுக்கு கொடுக்கணும், வெல் எஜுகேட்டடாக இருக்கணும், எல்லா ஃபீல்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் நேர்மையாக இருக்கணும், கல்விக்கு முக்கியத்துவம் தரணும், மக்களிடையே இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் புரிந்து கொண்டு அவங்க தேவைகளை பூர்த்தி செய்யற வகையில் இருக்கணும். வேலை வாய்ப்பு அதிகமாக இளைஞர்களுக்கு கொடுக்கறவங்களா வரணும். எந்த வேலையா செய்யறதுனாலும் ஒரு மன திருப்தியோட அவங்க செய்யணும். அப்படிப்பட்டவங்க தான் வேட்பாளராக வரணும். அதாவது கிராமங்கள் இருக்கிற சைடில் அடிப்படை வசதிகள் நிறைய செஞ்சு கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். கிராம தேவையை பூர்த்தி செய்யறதா இருக்கணும். அடிப்படை தேவையெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பாமர மக்களெல்லாம் முன்னேற்ற மாதிரி இருக்கணும். எதையும் எதிர்பார்க்க கூடாது. பணம் அந்த மாதிரி நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க, அதெல்லாம் எதையும் எதிர்பார்க்க கூடாது. நிச்சயமா. அதே போல பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கலாங்கிற மோகம் அதிகரிச்சுட்டு வர இந்த சூழல்ல நீங்க எப்படி வாக்களிப்பீங்க? உங்களை சார்ந்த சக வாக்காளர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எந்த ஒரு பணமும் வாங்காம நம்மளுக்கு மனசுல யாரு சரின்னு படுதோ அவங்களுக்கு ஓட்டளிக்கணும். நல்ல வேட்பாளர்களை ஏற்படுத்துறது நம்மளோட கடமைன்னு மனசுல வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நன்மை செய்யறாங்களோ அவங்கள நம்ம ஒவ்வொரு சிட்டிசனும் வாக்களிக்கணும். இது எல்லாத்தோடைய இம்பார்ட்டன்ஸ். ஸோ எல்லாருமே வாக்களிக்கணும். இது நம்மளோட உரிமை. அதனால யாருக்கும் பணத்துக்காகவோ எதுக்காகவும் விட்டு கொடுக்காம நம்மளுக்கு என்ன தோணுதோ நேர்மையா நம்ம வாக்களிக்கணும். நேர்மையா வாக்களிக்கணும். யாரும் பணத்தை எதிர்பார்க்காம ஒரு நல்ல வேட்பாளருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓட்டு போடணும். கண்டிப்பா எல்லாருமே ஓட்டு போடணும். ஓட்டு போட்டாதான் இந்த இதோடைய தலைமை ஏற்க முடியும். அதனால நல்லபடியா ஓட்டு போட்டு எல்லாமே யாருமே ஓட்டு போடாம இருக்கக்கூடாது. வாக்களிப்பது நமது உரிமையும் கூட கடமையும் கூட. அதை பணத்திற்காக விற்கக்கூடாது. நம்ம மனச்சாட்சிப்படி யாருக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்களுக்கு ஓட்டு. பெரம்பலூர் மாவட்டம் முழுவதும் பயணம் செய்து மக்களின் மன ஓட்டத்தை அறிந்து வந்திருக்கும் செய்தியாளர் துரைசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் துரைசாமி. மாவட்டத்தில் மக்களின் எதிர்பார்ப்புகளை தொகுத்து சொல்லுங்க. நிச்சயமா. அதாவது பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள பெரம்பலூர், குன்னம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் பல்வேறு பகுதியில் சென்று பலதரப்பட்ட மக்களை நாம் நேரடியாக சந்தித்தோம். அந்த வகையில் பெரம்பலூர் தொகுதியில் அதிக அளவு விபத்து நடப்பதால் இங்குள்ள அரசு மருத்துவமனையை மருத்துவ கல்லூரியாக உயர்த்தப்பட வேண்டும். அதே போல வேளாண்மை சார்ந்த பகுதியாக இருப்பதால் இங்கே வேளாண்மை கல்லூரியை கொண்டு வர வேண்டும். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் விதமாக தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும். நீண்ட நாள் திட்டமான சின்னமுட்லு நீர்த்தேக்க திட்டத்தை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது பெரம்பலூர் தொகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல குன்னம் தொகுதியில் சிறப்பு பொருளாதார மண்டலம் கிடப்பில் இருப்பதால் அந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட வேண்டும். இல்லை
என்றால் சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கு நிலத்தை திரும்ப கொடுக்க வேண்டும். அதேபோல காவிரி குடிநீர் கூட்டு குடிநீர் திட்டத்தை விரைந்து தொகுதி முழுவதும் முழுமைப்படுத்த வேண்டும். கொட்டரை நீர்த்தேக்க திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பது கோரிக்கையாக இருந்து வருகிறது. மேலும் அரசியல் கட்சிகளின் பிரச்சார நிலவரம் என்று பார்த்தால் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே பெரம்பலூர் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ளது என்றே சொல்லலாம். ஏன் என்று சொன்னால் தேமுதிகவின் மாநில அளவில் செயற்குழு கூட்டம் என்பது பெரம்பலூர் தான் நடைபெற்றது. அதேபோல பாரதிய ஜனதா கட்சியின் 2 நாள் பயிற்சி என்பது மாநில அளவில் பெரம்பலூரில் நடைபெற்றது. அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது பெரம்பலூரில் தான் நடத்தப்பட்டது. அதேபோல திமுகவின் நமக்கு நாமே திட்டத்தில் ஸ்டாலின் வரும்போது அதிக வரவேற்பு கொடுத்ததும் பெரம்பலூர் தான். அதேபோல அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர்களின் பிறந்தநாள் விழாவை நலத்திட்டங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் என்பது அதிக அளவில் பெரம்பலூர் மாவட்டத்தில் நடந்துள்ளது. அதாவது நாம் தமிழர் கட்சியில் மட்டுமே வேட்பாளர்கள் அறிவித்துள்ள நிலையில் இன்னும் மற்ற முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் இன்னும் அறிவிக்காத நிலையில் இந்த அளவு பிரச்சாரம் என்பது இருந்துள்ளது. இந்த வருகின்ற காலங்களில் அனைத்து கட்சிகளிலும் வேட்பாளர்கள் என்பது அறிவிக்கப்படும் பட்சத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசியல் தேர்தல் பிரச்சாரம் என்பது இன்னும் அதிக அளவில் சூடுபிடிக்கும் என்பது சந்தேகமில்லை.